1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நல்லா களைஞ்சு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்ச பங்கோட 5 பங்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு பொறுமையாக அது இந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் என்ன செய்வோம், 1 பங்கு எடுத்துருக்கோம் கவுனி அரிசி, அதே பங்குக்கு வெள்ளைக்கட்டி எடுத்துக்குவோம். வெள்ளைக்கட்டியை எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு பொறுமையாக அதில் வந்து கரைச்சிக்கணும். ரொம்ப பாகு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பக்கத்தில் பாருங்கள், நாம் மூடி வச்சு வெந்ததுக்கு நல்லா அருமையாக வெந்து வருது. அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒட்டாமல் சுருளாக அப்படியே வரும். இதுவும் இன்னுமே தண்ணி இஞ்சணும். இப்படி வச்சிட்ருக்கும்போது நாம் இந்த பக்கத்தில் பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சிட்டு வருது. இதை வடிகட்டி நாம் இந்த கலவையில் சேர்த்து கலக்க போகிறோம். நம்ம இனிப்பு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையில் பாருங்கள், நல்ல தண்ணியை தொட்டு நாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற பதம். இப்போது நாம் கலந்து வச்ச சர்க்கரை பாகையும் எடுத்து ஏலக்காய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நெய்யில் வதக்கி வச்சு அதையும் நாம் இப்போ சேர்த்துக்க போகிறோம். அருமையான கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.